அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வு நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வு நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா,
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். 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 என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே. வழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆதியும் அந்தமுமானவர். ஓ மோசே கர்த்தரிடத்துல கேட்டான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று. வாயை திறந்து சொல்லுங்க, அவனிடத்துல கர்த்தர் சொன்னான், இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர். இந்த காலையில இருக்கிறவராக இருக்கிற அல்மைட்டி பவர் உள்ள ஒரு தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு துதிகளோடு அவர் சமூகத்தில் வருவோம். வேதம் சொல்கிறது, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் என்னை தேற்றுகிறவர், அவர் என்னை அரவணைக்கிறவர், அவர் என்னை தோளில் சுமக்கிறவர். அவரே என் நம்பிக்கையின் நாயகர், அவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஆராதனையின் நாயகர், அவரே பரிகாரியானவர், அவரே பரிசுத்தர், அவர் இரட்சகர், அவர் தேற்றரவாளன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் உலாவுவதற்காய், ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக, ஆவியானவரே உம்முடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படி எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி இணைந்து அவரை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை அப்படி உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இணைந்து என்னோடு பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். அவரே ஆராதனைக்கு உரியவர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாம் சொல்லுவோமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்பிக்கையின் அங்கூரம் நம்மை நினைப்பவர், மறவாமல் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சேர்ந்து சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சேர்ந்து இணைந்து சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன். சேர்ந்து சொல்லுங்க, அவர் உடன்படிக்கையின் தேவன். உண்மையில் பிசகாதவர். அவர் உண்மையில் அவர் பிசகுகிற தேவன் அல்லவே அல்ல. உடன்படிக்கையின் எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக எல்லாரும் வாயை திறந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, நமக்காக அந்த கேடடைந்த இயேசுவனுடைய முகத்தை பார்த்து, அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் நினைக்கிறவர். ஆமென். எல்லாரும் இணைந்து சேர்ந்து சொல்லுங்க, நீ நம்ப
உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சேர்ந்து இணைந்து சொல்லுங்க. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று நிறைவேற்றுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொன்னதை செய்து முடிப்பே. நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே உங்களுக்கு செய்ய வல்லவர். அவர் கைவிடுகிறவர் அல்ல. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. உங்கள் சந்ததிகளுக்கு அவர் சொன்னது, உங்களுக்கு சொன்னது, சபைக்கு சொன்னது, அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் நிறைவேற்ற வல்லவர். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லலாமா? இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த காலை வேளையில நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை சேர்ந்து இணைந்து சொல்லுங்க. நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த மாதத்தின் இந்த நாள் வரையில் நமக்கு அவர் நல்லவராக, நம்முடைய குடும்பத்துக்கு அவர் நல்லவராக, நம்முடைய பெற்றோருக்கு அவர் நல்லவராக, திருச்சபைக்கு அவர் நல்லவராக இருந்தார். நம்முடைய கணவனுடைய வேலையில, நம்முடைய மனைவியினுடைய வேலையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வேலையில, படிப்புல அவர் கூடவே இருந்தாரே. ஆபத்துக்கள் வராதபடிக்கு, மரணம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துரு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நல்ல தேசத்துக்கு மழையை தந்து, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை தந்து, உபத்திரவங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பொல்லாத கிரியைகளிலிருந்து, ஆபத்து மரணங்களிலிருந்து நம்மை அவர் காத்தாரே. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர் எவ்வளவோ நல்லவர், அப்பா நீர் எவ்வளவோ போதுமானவர், அப்பா நீர் எனக்கு எவ்வளவோ நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே கடந்த இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய சரீரத்துக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக நன்றி. என் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல படிப்புக்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல பரிசுத்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை நீர் எபனேசராக, இதுவரை நீர் என்னை உயர்த்தினவராக, இதுவரை என்னை தாங்கினவராக, இதுவரை என்னை சத்துருவின் கைகளில் இருந்து விலக்கி காத்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் தொனித்ததே, என் வாழ்வு செழித்தது என்று கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ. ஆமென். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடோ, என் வாழ்வு செழித்திடுதே, என் வாழ்வு செழித்திடுதே. கரங்களை தட்டி உற்சாகத்தோட யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில்,
மாற்றமோ நேச நீரை யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாதபடி பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. சேர்ந்து சொல்லுங்க. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாதபடி பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து வாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து வாழுவார். யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஆமென். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுதே. என் வாழ்வு செழித்திடுதே. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. மனிதனை நம்பி இந்த இடத்துல வரலப்பா. மனித சத்தத்தை கேட்க வரவில்லை. மனிதனை ஆராதிக்க வரவில்லை. மனிதனை உயர்த்த வரவில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தெய்வத்தை, எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை, எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை, எனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வத்தை, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வத்தை, எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய இரட்சிப்புக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின, இவ்வுலகத்தில் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளினாலும் என்னை மீட்டுக் கொள்ளாதபடிக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்ட எனக்காக கிரயமான எனக்கான பலியான அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்பா, இந்த காலையில என்னுடைய இந்த வாரத்தினுடைய தேவைகள் அதிகம் அப்பா. என்னுடைய சரீரத்தில் சில பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஒருவேளை இந்த காலையில பலனற்று வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தர விரும்புகிறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆராதனையில நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருவீராக. ஓ, எனக்கு ஓட திராணி இல்லாதபடிக்கு பலனற்று போன ஸ்தானத்துல கர்த்தர் இந்த காலையில சொல்லுகிறார், நான் உன்னை மான்கால்களை போல ஓட வைப்பேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மான்கால்களை போல ஓட வைப்பேன். உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். உன் அலங்கத்துக்குள்ளே சந்தோஷம். கரங்களை தட்டி சொல்லுங்க. உன் அரண்மனைக்குள்ள சுகம். இதோ சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய், ஜீவனில் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம். இந்த ஆராதனையில் எல்லாரும் சங்கீதக்காரனை போல பாடலை பாடின பக்தனை போல சொல்லலாமா? அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய், ஜீவனில் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
கொடுக்கலாமா? இந்த ஆராதனை கர்த்தருடைய மகிமையை ருசிக்க ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் ஏசப்பா, நீரே ஆராதனைக்கு உரியவர், நீரே ஆராதனைக்கு பாத்திரர், நீரே ஆராதனையின் நங்கூரம் என்று சொல்லி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நல்ல பிதாவே, உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள, எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க, எங்க கண்ணீரை உம்முடைய துருத்தில் இறக்கி வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். கண்ணீர் ஆண்டவரே உம்முடைய துருத்தில் நிறையும் போது அதை அளந்தெடுக்கிற ஆண்டவர், அதை துருத்தில் சேர்த்து நிறையும் பொழுது ஆசீர்வாதத்தை பகிர்கிற ஆண்டவர். இந்த ஆராதனை உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆராதித்தது நிமித்தமாக தாவீதை ஆண்டவரே இடையனாய் இருந்தவனை, மேய்ப்பனாய் இருந்தவனை ராஜாவாக உயர்த்தினது போல இந்த ஆராதனை நீங்களை உயர்த்த போகிறீர், மகிமைப்படுத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகமங்களின் புத்தகம் 31 அதிகாரம் வசனம் 2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்தேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடியனை உம்முடைய சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு பெசலேயேல். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, பெசலேயேல். பெசலேயேல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய நிழல். தேவனுடைய நிழல். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் பாஸ்டர் போல ஒன்று பிரசங்கம் பண்ணணும், பாஸ்டர் இருக்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே பலருக்குள்ளே ஊடுருவலாம், வரலாம், தவறில்லை. ஆனால் பிரசங்கமும் அல்லது ஒரு சபையை நடத்துகிறது மாத்திரமல்ல ஊழியம். சபையில் பாய் விரிப்பது ஒரு ஊழியம், சபைக்கு உதவி செய்வது ஒரு ஊழியம், ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வது ஒரு ஊழியம், ஊழியக்காரனோடு கூட நடப்பது ஒரு ஊழியம் என்பது ஊழியத்தில் பல நிலைகள் இருக்கிறது. ஆனால் பெசலேயேலுடைய வாழ்விலே தேவன் அவரை எதற்கு தெரிந்து கொண்டார்? என்னை போல பிரசங்கிப்பதற்கல்ல, என்னை போல ஜனங்களை வழிநடத்துவதற்கல்ல. ஒரு வித்தியாசமான நிலையிலே ஆண்டவர் பெசலேயேலை தெரிந்து கொண்டார். அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பதை உங்களுக்கு சொல்லி, யாத்ராகம புத்தகத்தினுடைய ஒரு விளக்கத்தை சொல்லி, இந்த புத்தகத்தில் உள்ள 31 அதிகாரத்தில் 1 முதல் 18 வரை உள்ள வசனத்தை உங்களுக்கு இந்த வார்த்தையை கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். யாத்ராகம புத்தகத்துக்கு முந்தின புத்தகமாகும் ஆதியாகம புத்தகம். அந்த ஆதியாகம புத்தகத்தினுடைய நிறைவு என்பது யோசேப்பை, அதாவது ஆபிரகாமை தொடங்கி யோசேப்பு வரை உள்ள தலைமுறைகளை
தேவன் பக்கமாக கொண்டு வந்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து எகிப்தில் அடிமையாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் வரலாற்றில் ஒருவனுடைய மரணத்தையும் அவனுடைய அடக்கத்தினுடைய பெட்டியோடு இந்த ஆதியாகமம் நிறைவடையும் பொழுது, யாத்திராகமம் ஒரு விடுதலை பிரயாணத்திற்காக ஜனங்களை உருவாக்குகிற ஒரு மோசையை கொண்டு அவன் வாழ்க்கை வரலாற்றை கொண்டு தொடங்குகிற ஒரு புத்தகமாகும் யாத்திராகம புத்தகம். அந்த புத்தகத்தை 5ஆக உங்களுக்கு விவரித்து சொல்லி இந்த பெசலேயனுடைய வாழ்க்கையிலே ஏன் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அவனை அழைத்தார் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லி உங்களிடத்திலிருந்து அமர்ந்து கொள்ள தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஸ்டடி பண்ண சொல்ல நீங்க எடுக்க வேண்டாம், கவனித்தால் மாத்திரம் போதும். மோசே ஒரு ஜனத்தை மீட்டு கொண்டு வருகிறதை 4ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் அதிகாரம் 19 வரை வசனத்தை ஸ்டடி பண்ண சொல்ல பார்வோனுடன் நிகழ்ந்ததான மோதல்கள். பார்வோனிடத்தில் மோசே சொல்லுகிறார், என் ஜனத்தை நீ விடுவிக்க வேண்டும், என் ஜனத்திற்கு தேவன் சொல்லி இருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்ல 10 வாதைகளை அனுப்பியும் அதில் அசராதவனாய் கடினப்பட்டவனாக ஒரு மோதலை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். 3ஆவதாக யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20 முதல் 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வரை ஸ்டடி பண்ண சொல்ல எகிப்தில் இருந்து தொடங்கின பிரயாணம், சீனாய் மலையிலே ஜனங்களை தேவ சமூகத்தில் கீழே அடிவாரத்தில் விட்ட பின்பு தேவனாகிய கர்த்தர் மோசையை சீனாவில் அழைக்கிறார். இருமுறை 40 நாட்கள் கர்த்தரோடு அமர்ந்திருந்த இந்த மோசையை அங்கு காண முடியும். 4ஆவதாக உடன்படிக்கையை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறார். 19ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரையிலும் இந்த உடன்படிக்கையை காண முடியும். 5ஆவதாக யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 40ஆம் அதிகாரம் 38 வரை வசனத்தில் தேவன் எப்படி ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதில் ஒரு விளக்கத்தை சொல்லி இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆரம்ப காலத்தில் ஆலயம் இல்லை, ஆரம்ப காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஆரம்ப காலத்தில் பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தை சற்று மாற்றி யாத்திராகமத்தில் ஜனங்களுக்கு ஆராதிக்க கொடுத்த இடமாகும் ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா, சந்தோஷத்தோடு அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒருவனை சொல்லுகிறார், அதனுடைய வேலைப்பாடுகளுக்காக ஒருவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒருவேளை சபையில் உங்களை கர்த்தர் கொண்டு வைத்திருப்பது ஒருவேளை பிரசங்கிக்காவிட்டாலும், ஒருவேளை இவர்களைப் போல பாடாவிட்டாலும், ஒருவேளை இவர்களைப் போல ஜெபிக்காவிட்டாலும், கர்த்தர் இந்த ஆலயத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆதலால் மோசையோடு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பிலே ஒரு பெசலேயேலை கர்த்தர் காண்கிறார். ஒரு பெசலேயேலை கர்த்தர் காண்கிறார். அவனுடைய வம்ச வரலாறை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்போ நீங்க வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்துகிறேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான ஊரியின் குமாரனாகிய பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம், பெசலேயேலை மாத்திரம் தான் கர்த்தர் அழைத்தாரா? இல்லை, இங்கு அமர்ந்திருக்கிற சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவராகிய உங்கள் எல்லாவரையும்
உங்கள் தாயின் கருவில் உருவாகும் என்பதாக. நீங்கள் இப்படி தேவ சமூகத்தில் இந்த நிலைகளில் எல்லாம் நீங்கள் மாற்றி தேவாலயத்துக்கு நீங்கள் தூணாக, சபைக்கு தூணாக, குடும்பத்துக்கு சாட்சியாக, சமுதாயத்திற்கு ஒழுக்கமுள்ளவனாக வாழ்வதற்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி. ஆதலால் பெசலேயேலை அழைத்த ஆண்டவர், பெசலேயேலே, அவனை ஆசரிப்பு கூடாரத்திற்கு சில பொறுப்புகளை, உத்தரவாதங்களை கொடுத்து அவனிடத்தில் அவனை அழைத்தது போல என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ மறக்கப்படுவதில்லை. ஆதலால் பெசலேயேலே, நீ இவ்வளவு பெரிய பெரிய வேலை என்பது வெளியில யாருக்கு தெரியாது. வெளியில உனக்கு மைக்கு கிடைக்கல, வெளியில உனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, வெளியில உனக்கு ஸ்டேஜ் கிடைக்கல. நான் உன்னை ஒரு பெரிய கனவோடு உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரலாம், நான் இவ்வளவு நாளாக வந்துட்டு இந்த திருச்சபையில் எனக்கு ஒரு பிரசங்கம் கிடைக்கல, எனக்கு ஒரு பாட்டு பாட மைக்கு கிடைக்கல, என்ன முன்ன நிறுத்தி ஒரு அப்ரிசியேஷன் யாரும் சொல்லலன்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் பெசலேயேலை நான் பார்க்க சொல்ல, பெசலேயேலிருந்து நான் கற்றுக்கொண்ட உண்மை, எந்த ஸ்டேஜிலும் தான் வெளிப்படவில்லை. பெசலேயேல் எங்கும் இவ்வளவு வெளிப்படையான ஒரு மெசேஜ் அவர் செய்ததாக நானும் துருவி வேதத்தை ஆராய்ந்ததில் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். ஆதலால் இன்னைக்கு காலையில் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் தந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு சில பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற சபையோடு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இல்லாவிட்ட நீங்க இந்த இடத்துக்கு வரவே மாட்டீங்க. அதனால நான் யூதாவின் கோத்திரத்தில், உண்மையில 12 கோத்திரத்தில் என்ன ரொம்ப டச் பண்ணுகிற ஒரு கோத்திரமாக யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கமாக ஒருவர் இந்த பூமியிலே பிறந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. 12 கோத்திரத்தில் 11க்கு கிடைக்காத மாபெரும் கிஃப்ட் யூதா கோத்திரத்துக்கு கொடுத்தார். ஆமென். அதனால் இன்னைக்கு காலையில பெசலேயேலுக்கு பிரசங்கம் என்றாலும் இது உங்களுக்குரிய பிரசங்கம். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மறக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்றாவது, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற பெசலேயேலை போல அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்பர் 2, யாத்திராகமம் 31 அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாமே. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்து. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் ஆபிரகாம் தொடங்கி, அவன் தான் வேர்பிரிக்கப்பட்டான். ஆபிரகாம் தொடங்கி நீங்க கடைசி பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் வரை உள்ள சரித்திரத்தின் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை அனாயிண்டிங் பீப்புளாக கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெசலேயேலை வினோதமான வேலை செய்வதற்கு, ஹலோ, இங்க இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, உன்னை நான் சும்மா இந்த ஊர்ல பெயர் சொல்லி அழைக்கல, உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உனக்கு கொடுத்த வேலையை கட்டி எழுப்ப, உனக்கு கொடுத்த சபையை கட்டி எழுப்ப, உன்னை நான் ஒரு வினோதமான வேலைக்கு அழைச்சிருக்கிறேன். கையை பிடிச்சி பக்கத்தில் சொன்ன, நம்மளை கர்த்தர் அழைச்சது ஒரு வினோதமான வேலைக்கு. நம்பர் 2, யோசித்து செய்வதற்கு. யோசிக்காம வாய் விட்டுருவோம் தெரியுமா? யோசிக்காம வா வந்தது மாதிரி அடிச்சிருவோம் தெரியுமா? யோசிப்பதற்காக
இந்த பெசலேலே, நீ ஆசரிப்பு கூடாரத்தை ஒருவனை தான் சொன்னேன், ஆனா வாங்கிட்டு கொடுக்கிற உத்தரவாதம் என்பது the great job. கணவனோடு பேச சொல்ல யோசிச்சு பேசுங்க, போதவரோடு பேச சொல்ல யோசிச்சு பேசுங்க, பெரியவங்களை மதிங்க. இந்த காலையில பிள்ளைகளே, நீங்க உங்க பெற்றோரை மதிங்க, யோசித்து பேசுங்க. நான் நடராஜனுடைய அந்த டியூஷன் சென்டர்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நான் சொன்னேன், அப்பா அம்மா கஷ்டப்படுகிறத ஒரு மணி நேரமாவது அவர்கள் பட்ட பாடுகளை உங்க பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொண்டு அவங்களை கொண்டு நிறுத்துங்க. பிள்ளைகளுக்கு கேட்கிறதும் அவர்கள் விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது எப்படி வந்தது என்பதை அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து செய்யுங்க. பொன்னில ஒரு பொருளை செய்வது சாதாரணமான காரியம் இல்லை, வெள்ளியில ஒரு பொருளை செய்வது சாதாரணமான காரியம் அல்ல, வெண்கலத்தில் வேலை செய்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. அவ்வளவுடைய கான்சன்ட்ரேஷன், அவ்வளவு சிந்தனை மண்டலங்களை அதிலே செலுத்த வேண்டும். அம்மாமாரே, நீங்கள் ஒரு நாளை தொடங்கும் பொழுது ஜபத்தோடு தொடங்குகிறீங்க. உங்க வீட்டில் நீங்க கடைசி ராத்துல படுக்கிறது வர உங்க வேலை என்கிறது சாதாரணமான வேலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் யோசித்து யோசித்து செய்யும் பொழுது உங்க பிள்ளைகளையும் பயிற்றுவீங்கள். உங்கள் மருமக்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். மருமக்களே, உங்கள் மாமியாரை கனம் பண்ணுங்கள், அவர்களை நேசியுங்கள். உங்களை ஒரு வினோதமான வேலைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த ஊர்ல அநேகர் இருந்தும் இவளி தேவ வார்த்தை கைமாறி கொடுக்கவில்லை. உங்களுக்கு கைமாறி கொடுக்கிறது. பெசலேயேலை வினோதமான வேலைக்கு கர்த்தர் அழைத்தார். அவனுக்கிட்ட கர்த்தர் சொல்ல, நீ யோசித்து எதையும் செய்ய வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களுடைய ஒவ்வொரு இவ்வளவு முன்னேற்றத்திற்காக ஆண்டவர் பல யோசனைகளை இந்த தலையில தந்தாரு, இந்த பாரத்தை என் கையில தந்தாரு. ஒவ்வொன்றையும் யோசித்து 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 இவ்வளவாய் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். நான் இதை மெடிடேஷன் பண்ண சொல்ல, என்னையும் ஆண்டவருக்குள்ளே சமர்ப்பித்து இந்த வார்த்தையில் உங்களோடு பயணிக்கிறேன். 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கலாம். ரத்தனங்களையும் முத்திரை வெட்டாக பதிப்பதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்வதற்கும். ஹலோ, அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்னா, மனைவி மாறி இப்போ எல்லாரும் என்ன செய்வோம்னா, நான் வீட்டில் சாப்பாடு செய்து கொடுப்பேன், பாக்கி ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். கணவன் மாறு வாங்கி கொடுப்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். சகோதரமாரே, என்ன ஒன்று கண்டுபிடிங்க. பாசமாவுக்கு பலவீனம் வந்தால் அந்த முழு பொறுப்பை நான் ஏற்றெடுப்பேன். இன்னைக்கு பல கணவன்மார் வீட்டில் மனைவியை வேலைக்காரியை விட ரொம்ப மோசமாக வழிநடத்தும் பொழுது, இங்கே ஒருவனுக்கு கொடுத்த வேலை என்ன வேலை தெரியுமா? வெண்கலம், வெள்ளி, பொன்னு, இந்த வேலை மாத்திரம் அல்ல, ரத்தினங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி மரத்தினுடைய சித்திர வேலை செய்யும். அல்லேலூயா. நம்மளை ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட சொல்ல, உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா, நம்ம எல்லா வேலையும் சொல்லுவோம். ஆனால் வேலைக்கு போன, சார் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இது என் பிரஸ்டேஜ் இஷ்யூ. பெசலேயேல் பேர் சொல்லி அழைக்க சொல்ல, அவன் ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அல்லேலூயா. நீ நம்ம விசுவாசிக்கு மைக்கு எங்க கிடைக்கும் அதுக்கு மட்டும் நம்ம போவோம். தூத்துவார அதெல்லாம் நமக்கு முடியாது பாச, அதெல்லாம் உடம்பு வேதனை, உடம்பு இருக்கத வர வேதனை தான் இருக்கும். கரங்களை தட்டி சோத்திரம். பெசலேயேல் பெயர் சொல்லி அழைத்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த உத்தரவாதம் இனி கீழே வருது. ஆழமான சத்தியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. மற்றும் வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் அறிவும் அவனுக்கு உண்டாக
அவன் தேவாவினால் நிரப்பப்பட்டான். மக்களிடத்துல சில பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? ஆமா பாஸ்டர், நாங்க இந்த வருஷம் டேட் சொல்லுவோம். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? எஸ், அபிஷேகம் பெற்றிருக்கேன். பரிசுத்தாவின் வரம் பெற்றிருக்கீங்களா? எஸ். ஆனா இந்த மூணுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெசலேல் மற்றும் சகலவித வேலைகளை செய்வதற்கு யூகித்து, இந்த பாஸ்டர் கையில் இந்த பேனை கீழே போட்டாச்சுன்னா இதை திருப்பி எடுத்துடலாம். வாயிலிருந்து விட்ட வார்த்தை திருப்பி எடுக்கவே முடியாது. ஆதலால் சபையே, பெசலேலுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் கிஃப்ட் என்னன்னா, சகலவித வேலைகளை யூகித்து. எங்க வாழ்வில் பிளானிங் இல்லையோ, அந்த குடும்பமானாலும் தனிநபரானாலும் அந்த வேலையானாலும் அந்த ஊழியமானாலும் வளரவே வளராது. ஒரு அல்லேலூயா. யூகித்து சகலவித வேலைகளையும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டானது. உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு கொடுத்த எந்த வேலையானாலும் அந்த வேலை செய்வதற்கான, யூகித்து செய்வதற்கான ஞானம் நம்மகிட்ட இருக்கா? அறிவு நம்மகிட்ட இருக்கா? ஆனால் அவனுக்கு அறிவெல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு பெரிய கிஃப்டை கைமாறி கொடுக்கிறாரு. தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். சபையே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவியில் நிரப்பப்படுகிறவனாக நீங்கள் மாறக்கூடாது. அனுதினமும் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டாகணும். நான் தினமும் உங்ககிட்ட பல நேரங்களில் சொல்லுவேன், ஒரு நாளை எழும்ப சொல்ல எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. இன்னைக்கு நான் எப்படி பேசணும், எப்படி பழகணும் என்கிறது யாராவது கேட்குறீங்களா? அப்படி கேட்கிறவன் தோல்வி அடைய மாட்டான். அப்படி ஒருவன் வாயை விட்டுட்டு அவன் துக்கப்பட மாட்டான், தூக்கத்தை இல்லாமல் கெடுக்க மாட்டான். ஆதலால் காலையிலே இன்னைக்கு பெசலேலுக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்த கிஃப்ட், அவன் தலையில ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்னன்னா, அவனை தேவாவினால் நிரப்பப்பட்டான். இன்னைக்கு சபையோடு கர்த்தர் சொல்கிறார், சபை என்பது தேவாவியினால் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு நபராக ஆண்டவர் சமூகத்தில் மாற சபையை கர்த்தர் அழைக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். 6ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிஸ்மாயின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள ஞானத்தை அருளினேன் அவர்களுக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் என்ன பாருங்க, இந்த கையை நான் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்த ஓசை வருதா? என்னடா பாசம் எதுவும் ஆயிட்டோம். ஆனால் இந்த கை அடித்தால் என்ன உண்டாகும்? ஓசை உண்டாகும். நான் வேதத்தை நல்லா ஸ்டடி பண்ண சொல்ல, கிறிஸ்து ஏன் ரெண்டு பேராக தான் ஊழியத்திற்கு அனுப்பினாரோ, ஒண்டியா இருப்பதை காட்டிலும் இருவராய் இருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் ஒருவன் அவன் என்ன செய்வான்? தூக்கி கொண்டு செல்வான். பிரசங்கில் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்பது ஒரு கிரேட் லைஃப் பார்ட்னர். இன்னைக்கு காலையில பெசலேலு சில நேரத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது, சில நேரத்தில் தன் வேலை செய்து களைத்து போய்விடக்கூடாது. ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு பெருப்பை ஏன் மட்டிலும் எனக்கு மட்டும் தந்தீர் என்று அவன் பின்மாறி போய்விடக்கூடாது என்று அகோலியனை தேவன் துணையாக கர்த்தர் கொடுத்தார். ஓ, மூடிக்கேத்த சாடிக்கேத்த மூடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே எத்தனை முறை நம்ம டைவர்ஸ் பண்ண வேண்டியது தெரியுமா?
டைவேஸ் என்ற வார்த்தையை உங்க வாயில என் வாயில வரவே கூடாது. கடந்த வாரத்தில் என்னையும் பாஸ்டமாவையும் வேதனைப்படுத்தின ஒரு காரியம். துர்கா கணவனை விட்டு வந்திருக்கிறா. அவளுக்கு டைம் கொடுத்தேன், நேரம் கொடுத்தேன். ஆனால் அவள் ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படிந்து தன் கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறாள். என் வேலை என்பது இணைத்து வைக்கிற வேலை, என் வேலை என்பது பிரித்து வைக்கிற வேலை அல்ல. ஆதலால் சபையே, குடும்பம்னா வீட்டுக்கு வீடு என்னது இருக்கு? வாசப்படி. சண்டை இருக்கு. அந்த சண்டையில் ஒரு சுகத்தோடு ராத்திரியில் ஆமை சொல்லுங்க, இந்த 2 பேரு கை கோர்த்து, ஐயா உங்களை ஏதாவது व्यसனப்படுத்தி பேசணும்னா இனி நான் அப்படி பேச மாட்டோம்னு எந்த குடும்பம் ஒப்புரவாகுதோ, எந்த கணவன் ஒப்புரவாகுதானோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அம்மாமாருக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு பிள்ளை போதும். என்னது, நான் இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுதேன், உங்களுக்கு அடுத்த ஒரு குழந்தையும் வேண்டும், அடுத்த ஒரு குழந்தையும் வேண்டும். ஏன்னா இதுக்கு ஒரு துக்கத்தை அல்லது ஒரு சந்தோஷத்தை கைமாறி கொடுக்க ஒரு சகோதரன் வேணும், ஒரு சகோதரி வேணும். இது இந்த வேதம் என்னை படிப்பித்தது. அவனுக்கும் எதை கொடுத்தார் என்றால் ஞானத்தை கொடுத்தார். அகோலியனுக்கும் ஞானத்தையும் ஞான இருதயத்தையும் ஞானத்தின் அறிவையும் அவனுக்கு கட்டளையிட்டார். அதனால ஒரு கை தட்டுன ஓசை வராது. உன் கணவனோடு மனம் திறந்து பேசு, உன் மனைவியோடு மனம் திறந்து பேசு. சபைக்கு வருகிற எல்லாரோடும் ஐக்கியப்படு, ஒரு நிலைப்படு. இது பெசலேயலோடு ஆண்டவர் சொன்னதை இந்த காலையில் அகோலியனாகிய அவனோடு சொன்னதை நான் உங்களுக்கு கைமாறி கொடுக்கிறேன். 7ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதனுள்ள மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டைகள். போது எல்லாரும் கவனிக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 பகுதி இருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். சொல்லுங்க. பிராகாரம். சொல்லுங்க. பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள். ஆனா ஒரு காலம் வர எனக்கும் உங்களுக்கும் எங்க நிற்க முடியும்னா பிராகாரத்தில் தான் நிற்க முடியும். வேடிக்கை தான் பார்க்கணும். இங்க என்ன நடக்குது, எப்படி பலி செலுத்தாங்கன்னு தெரியும். என்ன, நான் இப்போ ஈஸியாக அதுக்குள்ள வந்துடுறேன் தெரியுமா? ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒருவன் நுழைய வேண்டும் என்றால் அவன் காலில் சங்கிலி போட்டிருக்கணும். அவன் ஏதாவது தப்பா தவறா பேசிட்டு செத்து போயிட்டான்னா இதுக்குள்ள வருவதற்கு நாட் ரைட். அவனை சங்கிலி போட்டு இழுக்க தான் செய்யணும். ஆனால் இயேசு கிறிஸ்து கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற 2 கள்ளர்களின் மத்தியிலே ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைசீலை 2ஆய் பிளக்கப்பட்டது. கரங்களை தட்டி அனைவருக்கும் தேவனோடு பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சாட்சி பட்டியை உருவாக்கினவன் பெசலேல். கிருபாசனத்தை உருவாக்கினவன் பெசலேல். கூடாரத்தினுடைய பணிமுட்டுக்களை உருவாக்கினவன் அவன். பல திருச்சபைகளில் இப்படி ஒரு மேசை உங்களால பார்க்க முடியாது. இது ஏன் செய்தோம்னு ரொம்ப பேருக்கு கொஸ்டின். இவ்வளவு பெருசு செய்யணுமா, இது வேணுமா? ஆனா என்ன வேதம் படிப்பிச்சு செஞ்சிச்சு, இது சபையில் இருக்கணும். மேஜையும் அதன் மேலுள்ள பணிமுட்டுக்களையும் அதிலே காசாவையும் பீலாசாவையும் ஆண்டவர் சமூகத்தில் தன் சிந்தப்படுகிற இரத்தத்தினுடைய பங்கினுடைய பாற்று இதுக்குள்ள இருக்கணும். சுத்தமான குத்து விளக்கையும் சகலவித கருபைகளையும் தூபபீடத்தையும் செய்ய பெசலேலுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நம்ம சர்ச்சில் திருவிருந்துக்கு கொடுக்கிறது சுத்த வெள்ளியில் உள்ள ஒரு பொருளாகும். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்?
இது வேதம் என்னை படிப்பிச்சு தந்தது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு நல்லதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பெசலேயருக்கு சொன்னார், மேசை, பனிமூட்டு, சுத்தமான குத்து விளக்க, அதில் உள்ள சகல கருவிகளின் தூபபீடத்தையும் செய் என்று சொன்னார். அப்போ இன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் மாறி சபையாக மாறினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 9 வசனம். தகன பலிபீடத்தையும் சகல பனிமுட்டுக்களையும் தொட்டியையும் பாத்திரத்தையும், அல்லேலூயா, அதனுடைய பாதத்தையும் ஆண்டவர் பெசலேயேல செய்ய சொன்னாரு. அதை விட கீழே ஒரு வசனம் சொல்கிறது, ஆராதனையினுடைய வஸ்திரங்கள். இன்னைக்கு நான் ஒரு ஆசாரியனுடைய இந்த சரீரத்தில் அங்கிய போட்டிருக்கிறேன். ஒருவேளை இது இன்னைக்கு ஒரு டெய்லர் தைச்சது, ஆனால் இதை வடிவமைத்து கொடுத்த ஒரு தேவன் ஒருவனிடத்தில் வடிவமைக்க சொல்லுகிறார். அவன் தான் பெசலேயேல். கரங்களை தட்டி ஆராதனை வஸ்துக்களையும் ஆசாரியனுடைய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரத்தையும் அவன் குமாரனின் வஸ்திரத்தையும் தச்ச ஒரு ஆள் யாரு? பெசலேயேல். என்கிட்ட ஒரு ஆள் ஃபோன் கூப்பிட்டு கேட்டாரு, பாஸ்டர் இந்த ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பிரசங்கம் பண்ணி ஒன்று யூடியூபில் அப்லோட் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வஸ்திரத்துக்காக நான் ₹1 யாருடைய செலவழித்ததில்லை. என் ஊழியத்தினுடைய உண்மை என்று கருதி இந்த வஸ்திரம் எனக்கு தானாக வந்ததல்ல, ஒரு பேராயருடைய இருதயத்தில் ஏவி, ஒரு போர்டினுடைய இருதயத்தில் ஏவி, என் ஊர்ல என்னுடைய நன்னடத்தையை, இந்த ஊர்ல உள்ள என்னுடைய நன்னடத்தையை பார்த்து கிடைத்த வஸ்திரம். இது இல்லாத பிரசங்கம் வேறெங்கும் இல்லை. அங்கீகரிக்கிறவர்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நான் கண்ட, வேதத்தில் கண்ட ஒரு பெசலேயேலுடைய வாழ்க்கையில ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரத்தை தேவனாகிய கர்த்தர் பெசலேயேலுக்கு கொடுத்து சொன்னேன், நீ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த வஸ்திரத்தை கொண்டுதான் என்னுடைய கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பெசலேயேலுக்கு கட்டளையிட்டு அது ஆரோனுக்கு கைமாறி கொடுக்கப்பட்டது. ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை வெளியில உங்களை கொண்டு சபையினுடைய காரியத்தில் ஷைன் பண்ண முடியல, ஒத்துக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் இந்த சபைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நான் இவ்வளவாய் ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் சபையினுடைய ஜெபம் மாத்திரமல்ல, பல பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்காக கதறி கண்ணீர் விடுகிறார்கள். 11ஆம் வசனம், சீக்கிரம். அபிஷேக தைலம். ஓ ஹலோ, அல்லேலூயா. இந்த அபிஷேக தைலம் பெசலேயேல ஒரு வாக்கு சொன்னாரு. இந்த அபிஷேக தைலம் ஒரு சாமுவேலுக்குள்ள கர்த்தர் கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் உங்க தலையில, ஏன் தலையில வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு சிரிச்ச முகம் இல்லையே. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே. கரங்களை தட்டி ஏழு அதிசயத்தில் ஒரு அதிசயமாகும் நம்ம நாட்டில் இருக்க அதிசயம் என்னது? தாஜ்மஹால். இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருவளை நேசித்து செய்த பாசத்தின் சின்னமாகும் இந்த தாஜ்மஹால். இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கிக்கிற இந்த பெசலேயேலு ஆசரிப்பு கூடாரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை செதுக்கி மினுக்க வேண்டுமோ அதனுடைய உத்தரவாதம் பெசலேயேல் கையில் போனது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் இந்த திருச்சபையில் நான் உன்னை சில நிலைகளில் தூணாக நிறுத்த விரும்புகிறேன். நீ ஒரு நறுமணமுள்ள சுகந்த வாசனையாக உன் குடும்பத்தில், இந்த திருச்சபையில், நீ இருக்கிற தெருவில், ஊரில் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். திரும்பி வரலாமா?
எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பெசலேலுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் இதுவரையும் என் லைஃப்ல இதுவரையும் பெசலேலை குறித்து சபையில் இதுவரை நான் பிரசங்கித்திட்டில்லை. என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. இது 2-3 வாரமாக இதை குறித்து நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன். அடுத்து மோசே கிட்ட சில விஷயங்களை ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணணும். 12 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். கரங்களை தட்டி சர்ச்சில் ஒன்று எல்லாரும் ஒன்று அலசி ஆரஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்குள்ள இல்லை? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு இங்க இல்லை. நம்ம குடும்பத்தில் ரொம்ப பேர் இதில் ஆப்சண்ட். ஆனால் பைபிள் என்னை படிப்பிச்சிச்சு. 6 நாள் தான் ஏங்குல நாள். ஓய்வு நாள் என்பது அது கர்த்தருடைய நாளில் இஸ்ரவேல் புத்திரர்களை உடன்படிக்கை இல்லாதவர்களாய், கட்டளை இல்லாதவர்களாய், பிரமாணம் இல்லாதவர்களாய் இருந்தவர்களுக்கு பிரமாணத்தை 2 கையில் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் கொடுத்து தன் கையினால் எழுதினதை அனுப்புகிறார். அதுல ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது உங்களை என்ன செய்கிறார்னா கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க வீட்டுக்கு வர போறல, இங்கிருந்து வர சொல்ல நீங்க வேறொரு மனுஷனாக இங்கிருந்து வெளியில போறீங்க. மோசே கிட்ட சொன்னார், ஓய்வு நாள் என்பது அது பரிசுத்த நாள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 14 வசனம் சீக்கிரமாக. ஆகையால் ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்க வேண்டும். அது உங்களுக்கு பரிசுத்த நாள். அது பரிசுத்த கொலைச்சலாகி குடும்பக்காரனை உறவுகளை தேடி போனா உன்னை கொலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஒரு போதகர் மாதிரி இப்படி பிரசங்கம் பண்ணுவதில்லை. அதனால சபையில் மக்கள் காணிக்கையை வாங்கிட்டு அவனும் கெட்டு வாங்கினவனும் கெட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு காணிக்கையை குறித்து தசமபாரத்தை குறித்து பயமே இல்லை. நீங்க தராட்ட வேற காக்கை இங்க அனுப்புவார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா. ஆனால் உள்ளதை சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர செய்யாதவனை வேதனை சொன்னா அவனை கொலை செய்தனும்னு சொல்றாரு. இப்படி முகத்தோடு தைரியமாய் பேசுகிற ஊழியர்கள் குறைவானபடினால என்னை அதற்கு அபிஷேகம் பண்ணினார். அதனால் 6 நாள் நீ வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திரு. ஓய்வு நாள் அது கர்த்தருடைய பரிசுத்தமான நாள். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி நீ வேலை செய்த உன்னை கொல்லணும்னு சொல்லுதாரு. நம்ம அடிக்கடி பிள்ளைகளை சொல்ல கொண்டு விடுவோம்னு சொல்லுவோம். அது கழிஞ்சு மனசாப்படா, ஐயோ பிள்ளைய அப்படி சொல்லிட்டோமே. இன்னைக்கு சபையை பார்த்து கத்த சொல்லுதாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு அங்கங்க ஓடுன வேலை செய்த நான் சொல்லல, நான் உன்னை கொண்டு விடுவேன். ஹலோ சோத்திரம். இதுவும் கேட்டுட்டு பாஸ்டர் 2 நாளுக்கு வயலுக்குள்ள பைசையை தந்துட்டாங்க பாஸ்டர், வாங்கின பைசா எப்படி பாஸ்டர் திருப்பி கொடுக்க? நீ அப்படி ஒன்று சமர்ப்பித்து பார், உன் எல்லையை விரிவாக்குவார். ஒரு சாதாரண எஸ்டேட் லேபருக்குள்ள மகனாக்கும் நான். ஒரு சாதாரணமான ஒரு கூலி வேலைக்காரியுடைய மகனாகும் நான். எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய மார்க்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு கொடை இருக்கிறது, கோட்டு இருக்கிறது, தாட்டு கட்டி கொங்காணி போட்டு ஒரு நாள் ஆலயத்துக்கு போன சந்ததிகளை 4 பேரை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் நிறுத்தியிருக்காரு தெரியுமா? ஒரு அல்லேலூயா. ஆதலால் இன்னைக்கு காலையில் நான் இங்கே வருவதற்கு முன் 6 மணிக்கு லிட்டோ கூப்பிட்டு, மக்களை இது ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகணும்? உன் கை நிறைய பணம்லாம் வந்துச்சு, உன் இஷ்டப்படி எங்கனாலும் போகலாம். ஆனால் நீ போக வேண்டியது எங்க? தேவாலயத்துக்கு. பிள்ளைகளை உருவாக்குங்கள். 16, 17, 18. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாளை முகஸ்துதிக்கான வார்த்தை அல்ல,
இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாரு. 18 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க, நான் முடிக்க போறேன். சீனாய் மலையில் மோசையோடு பேசி முடிந்த பின்பு விரலினால் எழுதப்பட்ட கற்பலையாகிய சாட்சியின் 2 பலகையை அவனிடத்தில் கொடுத்தார். இப்ப யார்கிட்ட இருக்குது இந்த கற்பலகை? நம்ம எல்லாரும் கையில தந்திருக்கிறாரு. அதனால் பெசலேல் எந்த இடத்துல அவன் சூப்பர் பிரசங்கம் பண்ணி ரொம்ப பேர் ரசிக்கப்பட்டான்னு எங்கேயுமே கிடையாது. வீட்டில் போய் ஸ்டடி பண்ணிக்காங்க. எங்கே போய் அடிச்சு பொழிச்சு 10 பேரை அல்லது பேதுருவை போல 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை அவனமாய் செய்தான். இன்னைக்கு தலைமுறை தோறும் தேவாலயங்கள் இப்படி நிலையில் உயர்த்தப்படுவதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகல பணிமுட்டுக்களை செய்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காக சாட்சியாய் நின்றது போல நீங்களும் நானும் கையை கொடுத்து சொல்லுங்க, நான் ஒரு பெசலேயல் ஆகணும், நான் ஒரு பெசலேயல் ஆகணும், நான் ஒரு பெசலேயல் ஆகணும். தேவன் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் நீ சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படி கைக்கொள்ள அதன்படி வாழ கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா.